ஆசிரிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இந்த பிஜிடிஆர்பி 2025ஆம் ஆண்டு எழுதக்கூடிய அந்த தேர்வாளர்கள் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் நேரத்தை செலவழிக்காமல் ஈஸியாக பாஸ் ஆகுவதற்காக ஒவ்வொரு வீடியோவாக நாங்கள் ஷேர் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ இன்றைக்கு இயல் 4 இருக்கக்கூடிய நூல் ஆசிரியர்களுக்கான ஒரு வீடியோவை பதிவிடலான் இருக்கேன். ஓகேங்களா? இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய இயல் 1, இயல் 2, இயல் 3 பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா நம்முடைய சேனல் டிஸ்கிரிப்ஷனில் அதனுடைய லிங்க்கு கொடுக்குறேன். கண்டிப்பாக பாருங்கள், பயனுள்ளதாக அமையும். அடுத்தடுத்து இலக்கணம் சார்ந்த வீடியோக்களும் பதிவிடலான் இருக்கேன். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கு இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ வியூவராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது இயல் 4 புதிய பாடப்புத்தகம் 10ஆம் வகுப்பில் மொழிபெயர்ப்பு கல்வி அப்படின்னு சொல்லி உரைநடையில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா மொழிபெயர்ப்பு பற்றி மனவை முஸ்தபா சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என்கிறார். ஒரு மொழியில் உணர்த்தப்படுறத வேறொரு மொழியில் வெளியிடுறது தான் மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்கிறது மனவை முஸ்தபா. அடுத்தது பார்த்திங்கன்னா மூக்கு ஜெகநாதர் அவர் ஒரு வரையறை கொடுத்துருக்காரு. ஒரு மொழி வளம் பெறவும் உலகத்துடன் உறவு கொள்ளவும் மொழிபெயர்ப்பு இன்றியமையாததாகும். உலக நாகரிக வளர்ச்சிக்கும் பொருளின் மேம்பாட்டிற்கும் மொழிபெயர்ப்பு ஒரு காரணமாகும் அப்படின்னு சொல்லி மூக்கு ஜெகநாதர் சொல்லியிருக்கார். இதிலே முக்கியமாக ரவீந்திரநாத் தாகூர் சொல்லியிருக்காரு, மொழிபெயர்ப்பு இல்லாவிடில் பல படைப்பாளிகள் உலக அளவில் கவனம் பெற்றிருக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருங்க? மொழிபெயர்ப்பு இல்லாவிடில் பல படைப்பாளிகள் உலக அளவில் கவனம் பெற்றிருக்க முடியாது என்று கூறியவர் யார்? ரவீந்திரநாத் தாகூர். ஓகேங்களா? ஸோ அடுத்தது இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய மொழிபெயர்ப்பு எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகுல சாங்கிருத்யாயன். ராகுல சாங்கிருத்யாயன் இவர் 1942ஆம் ஆண்டில் ஹஜ்ராபாக் மத்திய சிறையில் இருக்கும் பொழுது வால்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலை இந்தி மொழியில் எழுதுகிறார். ஓகேங்களா? 1942ஆம் ஆண்டு ஹஜ்ரா சிறையில் மத்திய சிறையில் இருக்கும் பொழுது வால்காவிலிருந்து கங்கை வரைன்ற ஒரு இந்தி மொழியில் ஒரு நூலை இயற்றுறாரு. இந்த நூலை 1949ஆம் ஆண்டு முத்தையா முத்தையா அப்படின்றவர் தமிழில் மொழிபெயர்க்கிறார். அந்த நூல் இன்றை வரைக்கும் வால்காவிலிருந்து கங்கை வரைன்னு ஒவ்வொரு தமிழரும் விரும்பி படிக்கிற நூலாக அமைஞ்சிருக்கு. இப்போ இவர் மட்டும்தான் மொழிபெயர்த்திருக்காரான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. 2016 டாக்டர் என் ஸ்ரீதர் மொழிபெயர்த்திருக்காரு இதே நூலை. அடுத்து 2016ஆம் ஆண்டு முத்து மீனாட்சி, 2018 யுமா வாசுகி இவங்க எல்லோரும் மொழிபெயர்த்திருக்காங்க. ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. 1942ஆம் ஆண்டு ராகுல சாங்கிருத்யாயன் அப்படின்றவர் ஹஜ்ராபாக் மத்திய சிறையில் இருக்கும் பொழுது வால்காவிலிருந்து கங்கை வரைன்ற ஒரு நூலை இந்தியில் இயற்றுறாரு. ஸோ இதை முதல்ல தமிழில் கணமுத்தையா அப்படின்றவர் 1949ஆம் ஆண்டு மொழிபெயர்ப்பு செய்கிறாரு. ஸோ இதனை தொடர்ந்து 2016 என் ஸ்ரீதர், 2016ஆம் ஆண்டுலேயே முத்து மீனாட்சி, 2018 யுமா வாசுகி. ஸோ இவங்க எல்லாரும் மொழிபெயர்ப்பு செய்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது சென்றிருவீர் 8 திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்துங்கு சேர்ப்பீர் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாருங்க? பாரதி. இந்த வரிகள்லாம் முக்கியமானது. சென்றிடுவீர் 8 திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர் அப்படின்னு சொல்கிறது யாருங்க? இந்த வரிகளுக்கு சொந்தக்காரர் பாரதி. அடுத்தது பார்த்திங்கன்னா தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஓகேங்களா? ஸோ அடுத்தது திருவிளையாடல் புராணம் அதை பார்க்கலாம்.
இந்த நூலை இயற்றினது பரஞ்சோதி முனிவர். அதாவது இப்போ திருவிளையாடற் புராணத்துடைய மைய கருத்து நம்முடைய பாடப்பகுதியில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாண்டிய நாட்டை ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய குலேச பாண்டியன் அப்படின்ற மன்னர் வந்து தமிழில் புலமையில் சிறந்து விளங்குறாரு. ஸோ இப்போ கபிலருடைய நண்பர் இடைக்காடனார் வந்து அவருடைய கவிதை புலமையை வந்து மன்னர் முன்பு வெளிப்படுத்துகிறார். ஆனால் அது வந்து ஒரு பெரிதாக அவர் வந்து என்ன பண்ணலைங்க, அதனை வந்து பொருட்படுத்தாமல் அவமதிக்கிறாரு. ஸோ உடனே இவர் வந்து இறைவனிடம் வந்து முறையிடுறாரு. இறைவன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, குலேச பாண்டியனுடைய தவறை வந்து சுட்டி காட்டுறதுக்காக அவருடைய நாடு கடம்பவன கோவிலை விட்டு நீங்கி வட திரு ஆலவாயில் போய் சென்று அங்கே போய் தங்குறார். ஸோ இதை அறிந்த மன்னன் தன்னுடைய பிழையை வந்து பொறுத்து அருளுமாறு இறைவனை வேண்டுறது தான் இந்த திருவிளையாடற் புராணத்தில் இடம்பெற்றிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் என்ன கொஸ்டின் பாருங்கள். பாண்டிய நாட்டை ஆட்சி புரிந்தது குலேச பாண்டியன். ஸோ இதில் கபிலருடைய நண்பர் யார்? இடைக்காடனார். அவருடைய புலத்திறமையை வந்து யார் அவமதிக்கிறாரு? குலேச பாண்டியன். ஓகேங்களா? ஸோ இதை வந்து மன்னர்கிட்ட இறைவன்கிட்ட முறையிட்டது யார்? இடைக்காடனார். ஸோ மன்னருடைய தவறை சுட்டி காட்டுறதுக்கு அவர் எந்த கோயிலிருந்து போகிறாரு? கடம்பவன கோவிலை விட்டு நீங்கி வட திரு ஆலவாயில் போய் அங்கே இருக்கிறாரு. ஸோ இதை உணர்ந்து தன் தவறை வந்து என்ன பண்ணுறாரு? உணர்ந்து இறைவனிடம் வந்து மன்னிப்பு கேட்குறாரு. திரும்பவும் அவர் கடம்பவன நாட்டுக்கு வரார். அந்த கோயிலுக்கு வர்றதாக தான் இந்த பாடல் இடம்பெற்றிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த பாடலை எழுதுனது யாருங்க? பரஞ்சோதி முனிவர். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த திருவிளையாடற் புராணம் வந்து மதுரை காண்டம், கூடர் காண்டம், திருவாலவாய் காண்டம் என 3 காண்டங்களையும் 64 படலங்களையும் கொண்டுள்ளது. அதாவது திருவிளையாடற் புராணம் வந்து 3 காண்டம், மதுரை காண்டம், கூடர் காண்டம், திரு ஆலவாய் காண்டம் அப்படின்னு சொல்லி 3 காண்டங்களையும் 64 படலங்களையும் கொண்டுள்ளது. ஓகேங்களா? பரஞ்சோதி முனிவர் வந்து எங்கே பிறந்தார்? திருமறைக்காட்டில் பிறந்தார். திருமறைக்காடுன்னா என்னதுங்க? வேதாரண்யம். ஓகேங்களா? இவர் வந்து 17ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர், சிவபக்தி மிக்கவர். இவர் வந்து திருவிளையாடற் புராணம் தவிர வேதாரண்ய புராணம், திருவிளையாடல், போற்றி கலிவெண்பா, மதுரை பதிற்று பத்தந்தாதி முதலிய நூல்களையும் அவர் இயற்றியிருக்காரு. வேதாரண்ய புராணம், திருவிளையாடல், போற்றி கலிவெண்பா, மதுரை பதிற்று பத்தந்தாதி இந்த நூல்களை இயற்றியிருக்காரு. திருவிளையாடற் புராணத்தை பொறுத்த வரைக்கும் எழுதியது பரஞ்சோதி முனிவர். இது 3 காண்டங்களை உடையது. என்னென்னு பார்த்தீங்கன்னா மதுரை, கூடர், திரு ஆலவாய். எத்தனை படலங்களை உடையதுன்னா 64 படலங்கள். பரஞ்சோதி முனிவர் வந்து எங்கே பிறந்தாருன்னா திருமறைக்காடு, வேதாரண்யம், 17ஆம் நூற்றாண்டு, சிவபக்தி மிக்கவர். இவர் இந்த நூல் இல்லாமல் வேறு நூல்னு பார்த்தீங்கன்னா வேதாரண்ய புராணம், திருவிளையாடல், போற்றி கலிவெண்பா, மதுரை பதிற்று பத்தந்தாதி. ஓகேங்களா? இதில் முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா சொல்லேர் உழவனுக்கு கவரி வீசிய வில்லேர் உழவன். ஓகேங்களா? சொல்லேர் உழவனுக்கு கவரி வீசிய வில்லேர் உழவன். இதில் பாருங்கள் அப்படியே. இது வந்து புறநானூற்றில் 50வது பாடல். ஏடாலும் புலவர் ஒருவர் நாடாலும் மன்னரை காண அரண்மனை சென்றார். களைப்பு மிகுதியால் முரசு கட்டிலில் கண் அயர்ந்தார். குற்றமான அச்செயலை செய்த புலவருக்கு தண்டனை வழங்காமல் கவரி வீசினார் மன்னர். உறங்கிய புலவர் வந்து மோசிக்கீரனார். கவரி வீசிய மன்னர் வந்து தகடூர் எறிந்த பெருஞ்சேரல் இரும்பொறை. கண்விழித்த புலவர் மன்னரின் செயலை கண்டு வியந்து பாமலை பொழிந்தார். இதுதான் வந்து மாசற விசித்த வார்புரு வல்பின் அப்படின்ற பாடல் மூலமாக சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா அரசரை பார்க்க போன புலவர் யார்? அவர் மோசிக்கிறனர். அவருடைய கண் அயர்ந்துடுறாரு. அதை பார்த்துட்டு கோபப்படாமல் அவருக்கு என்ன பண்ணுறாரு? கவரி வீசுகிறாரு மன்னர். அந்த மன்னர் யாருங்க? தகடூர் எறிந்த பெருஞ்சேரல் இரும்பொறை. இப்போ சொல்லேர் உழவன் யாருங்க? மோசிக்கிறனர். வில்லேர் உழவன் யாருங்க? கவரி வீசிய மன்னர் தகடூர் எறிந்த பெருஞ்சேரல் இரும்பொறை. கேட்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா விரிவானம்.
துணைப்பாடம் புதிய நம்பிக்கை அப்படின்ற ஒரு நூல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து யார் எழுதுனதுன்னா கமலா லயன். அதாவது இந்த கதையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, புத்தகம் ஒன்று வந்து ஒரு சிறு பெண்ணுடன் வாழ்க்கை நெடுக பேசிக்கொண்டே வருகிறது. உனக்கு படிக்க தெரியாது என்ற கூற்றால் அப்பெண் உள்ளத்தில் பெற்ற அடி பிற்காலத்தில் சமையல் செய்தும் தோட்டமிட்டும் பொது இடங்களில் பாட்டு பாடியும் சிறுக சிறுக பணம் சேர்த்து குப்பை கொட்டும் இடத்தில் ஒரு பள்ளியை உருவாக்கிட காரணமானது. ஒரு படிக்க தெரியாத பெண் என்னால் படிக்க முடியல, மற்றவர்களையாவது படிக்க வைக்கணும்னு சொல்லி அந்த எண்ணத்தில் என்ன பண்ணுறாங்க, சமையல் செய்து சம்பாதிக்கிறாங்க, தோட்டமிடுறாங்க, அடுத்தது அங்கங்கே பாட்டு பாடுறாங்க. இதை வச்சு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை வச்சு குப்பை கொட்டுற இடத்துல ஒரு பள்ளிக்கூடத்தை உருவாக்கி ஸோ அதன் மூலமாக பல பேருக்கு கல்வி கொடுத்துருக்காங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்க கருப்பின பெண்மணி மேரி மெக்லியோட் பெத்யூன். ஓகேங்களா. இம்மாபெரும் கல்வியாளருடைய வாழ்க்கையை தான் உனக்கு படிக்க தெரியாது என்ற தலைப்பில் நூலாக படைத்துள்ளார் கமலா லயன். ஓகேங்களா. இவருடைய இயற்பெயர் வந்து குணசேகரன். இவர் வந்து வயது வந்தோர் கல்வி திட்டத்தில் ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றியிருக்கார். இப்போ கமலா லயன் வந்து என்ன எழுதியிருக்காரு, யாருடைய வாழ்க்கை வரலாறு எழுதியிருக்காரு, அமெரிக்கா கருப்பின பெண்மணி மேரி மெக்லியோட் பெத்யூன். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, உனக்கு படிக்க தெரியாது அப்படின்ற ஒரு தலைப்பில் எழுதியிருக்காரு. இவருடைய இயற்பெயர் வந்து குணசேகர். இவர் வந்து எதில் பணியாற்றியிருக்காரு, வயது வந்தோர் கல்வி திட்டத்தில் ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றியிருக்கார். ஓகேங்களா. ஓகே, அவ்வளோதாங்க நூலாசிரியர் இயல் 4. ஸோ அடுத்தது இயல் 5 பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ டு ஆல்.